ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி பாட். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி முட்டை தக்காளி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கடுகு 1 டீஸ்பூன், பட்டை சிறிதளவு, கிராம்பு 4 போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அதில் பொடி பொடியாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் 3 உள்ளே சேர்த்துக்கோங்க. உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் உள்ளே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், வரமிளகாய் தூள் 2 டீஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க மீடியம் சைஸ் தக்காளி 4 உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தக்காளி பழம் நல்லா வேகிறதுக்காக ஒரு 1/4 கப் தண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வைக்கலாம். 5லேருந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி பழம் இன்னும் வேகலை, இன்னும் அதில் பச்சை வாசம் இருக்குது. ஸோ பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வேக வைக்கலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா வேக வைக்கலாம். இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. தக்காளி பழம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பு நல்லா திக்காக வரக்காக ஒரு உடச்சி விட்ட முட்டையை நல்லா கலக்கி சேர்த்துக்கோங்க. குழம்பு இன்னும் நமக்கு நல்லா கெட்டியாக கிடைக்கிறதுக்காக நம்ம இப்படி செய்கிறோம். இப்போ நாம் இதில் ஒவ்வொரு முட்டையை உடச்சி ஊற்றலாம். நான் இன்றைக்கி 6 முட்டை உடச்சி உள்ளே ஊற்ற போகிறேன். எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ முட்டையெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒவ்வொரு முட்டையாக பிரித்து விடுங்க. இப்போது எல்லா முட்டையும் குழம்புக்குள்ளே கலங்குற மாதிரி நல்லா குத்தி விடுங்க. முட்டையெல்லாம் நல்லா குழம்போட கலங்கி இந்த பதத்துக்கு வந்திருக்கணும். இப்போ இதில் மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சா முட்டை தக்காளி ரெடி. இந்த முட்டை தக்காளி சப்பாத்தி, இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.